இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் PVC பைப் மற்றும் Plywood ஃபார்மில் ஸ்டூல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 21 mm PVC பைப், அதாவது ஒரு 1/2 mm முன்ன பின்ன வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 inch நீளத்தில் ஒரு 4 பீஸ் எடுத்துங்க. அடுத்தது 28 இல்லைனா 28 வருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ், 1க்கு 1 16 mm Plywood PVC ஷீட், ஃபோம் ஷீட், இது வந்து பார்த்திங்கன்னா 1. அடுத்து 8 mmல 11க்கு 11 சைஸில் 1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 28 mm பைப்பில் ஒரு 2 inchல வந்து பார்த்திங்கன்னா 4 பைப்லேயுமே ஒரு 21 mm, அதாவது 20 mm பிட்டில் ஹோல்ஸ் போடுங்க. 21 mmக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக டைட்டாக போகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து கொஞ்சம் சைடில் கொய்வார் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைப்பில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 13 inch, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 inch வர மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணிக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடு வாக்கில் 3 inch உயரத்தில் 4 சைடும் உங்களுக்கு இந்த 20 mm ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி பைப்பை கொஞ்சம் கொய்வார் பண்ணிட்டு போட்டோம்னா பைப் எண்டு வரைக்குமே பஞ்ச் ஆகிருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்பரில் வச்சுக்கிட்டு கீழே 13 மேலே 10 அளவு வச்சுட்டு ஃபெவிக்விக் போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பைப் ஃபிக்ஸ் பண்ணி அதே அளவுக்கு 13க்கு மேலே 10 வர மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அளவு பார்த்துட்டு நீங்கள் ஃபெவிக்விக் போட்டுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். பாருங்கள், இந்த குறுக்களவு சைடு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஒவையல் ஒரு சைடாக இழுத்தாத மாதிரி பார்த்துட்டு அடுத்து இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் நீங்கள் PVC பைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 mm ஷீட்டில் ஒரு 11க்கு 11ல் 1 inch ஸ்கொயராக தள்ளி விட்டு ஹோல்ஸ், அந்த ஜாயிண்டில் வந்து ஹோல்ஸ் போடுங்க. 4 ஹோல்ஸ், அதாவது 28 mm ஹோல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பைப்புக்கு மேல் பக்கம், இந்த ஸ்டூலுக்கு மேல் பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குங்க. இந்த மாதிரி 28 mm ஹோல்ஸ் போட்டுங்க. இந்த பூ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PVC பைப் சம்மந்தப்பட்ட அனைத்து சைஸ்களும் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு மேல் டைப்பில் கொஞ்சம் ஒரு நூல் வெளியே வர மாதிரி தள்ளி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணும்போது கீழே ஒரு சின்ன பீஸ் வச்சிங்கன்னா ஒரு நூல் வெளியே வந்துடும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த மாதிரி மட்டமாக அறுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு 1 16 mm ஷீட்டில் ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க பார்த்திங்களா அந்த 8 mm ஷீட், அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பைப் ஒவையாமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு 2 inch நீளத்துலையோ இல்லை 3 inch நீளத்துலையோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு பிட்டு கொடுத்து அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஹெவியாக ஸ்க்ரூ பண்ணிக்கணுங்க. இது மாதிரி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப் இருக்கும். PVC சொல்யூஷனே போதுமானதுங்க. இருந்தாலும் நம்ம திருப்திங்கிறது முக்கியம். எந்த இடத்துல ஜாயின் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு தேவையான டிசைன் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்டூல் பார்க்குறதுக்கு ரெடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்குங்க. 80 கிலோ வெயிட்னாலுமே சாதாரணமாக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லாம் ஸ்க்ரூ பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை டிசைன் பண்ணிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எப்படி லோடு கெப்பாசிட்டின்னு பார்க்கலாம். பாருங்கள், உக்காந்தாலும் நல்லா அசையாமல் ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ மேலே ஏறி பார்க்கலாம். எந்த ஒரு உதவும் இல்லாமல் நான் ஏறுறேங்க. பாருங்கள், எந்த இடத்துலையும் நான் பிடிக்கல. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லோடு கெப்பாசிட்டி இருக்குங்க. பைப் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜாகாமல் ஸ்டூல் பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், ஒன் சைடில் நம்ம நின்னாலும் பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 10க்கு கீழே 13ங்கும் போது அந்த ஸ்டூலுக்குரிய கெப்பாசிட்டி பர்ஃபெக்டாக இருக்குங்க. என்ன தான் குதிச்சாலுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் நம்ம உடைக்கணும்னு நினச்சிக்கு உடைக்காமல் இருந்தால் சரிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே டிசைனுக்கோசரம் டேண்ட்ரைடு பேஸ்ட் போட்டு மெலிஸாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபேன் காற்றுல காயிட்டுங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட மைக்கா சீட் இருந்துச்சுன்னா மைக்கா சீட் அப்ளை பண்ணுங்கள். இல்லை PVCலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் சீட் கிடைக்குதுங்க. அதை வாங்கி கூட ஒரு 2 நிமிஷம் காஞ்ச பின்னாடி நல்லா ஒட்டி ஏதாவது ஒரு பைப் வச்சு உருட்டுங்க. இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது அமுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட ப்ரெஸ் பண்ணி நல்லா உருட்டிட்டு இப்போ அந்த பைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரமில் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த ஒட்டினது போக மிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா கொட்டி போயிடுங்க. இந்த மாதிரி தட்டி விட்டு அறம் போட்டு ராவனிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஆகிடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டூல் வந்து உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 4 ஸ்டூல் செஞ்சுட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். வேணுங்கும் போது பெயிண்ட் அடிக்க தேவையில்ல, தண்ணியில் கழுவுனா போதும். ஈரத்துக்கு ஒன்றாகாது. எத்தனை வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு உளுத்து போகாது, கரையான் அரிக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.